திருந்த மாட்டீங்கடா, திருந்தவே மாட்டீங்கடா. ஐயா 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 அதாவது அந்த பேனர் வந்து அந்த படம் ரீ-ரிலீஸ் ஆன ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்குது. சார் கிழிக்கணும்னு நினைச்சிருந்தா எப்போ வேணா போய் கிழிச்சிருக்கலாம். அது ஏன் இப்ப கிழிச்சாருன்னா, இந்த ஏகே ஃபேன்ஸ் ஃபுல்லா அசம்பிள் ஆகிற டைம்ல போய் கிழிச்சாக்கா நம்மளை எவனும் கிழிக்க முடியாதுன்ற ஒரு மிதப்புல போய் கிழிச்சிட்டாரு. ஐயா 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 முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கூடவே இருக்க போறாங்களா என்ன? அவங்க என்ன ஒட்டி பிறந்தவர்களா? எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போதானே போறாங்க. அதுக்கப்புறம் சாருக்கு என்ன நடந்துச்சு தெரியல, ஆட்டோமேட்டிக்கா வந்து மன்னிப்பு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காரு. இது மூலமா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றிக்காக நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு எதுக்கு பண்ணணும்? தற்கூரி மாரி ஏன்டா யோசிக்கிறீங்க? இப்படி எல்லாம் பண்ணா போலீஸ் உங்களை சும்மா விட்டுருமா? கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசனை பண்ணுங்களேன். பண்ணிட்டு போய் சாரி கேட்கறதுக்கு நீ பண்ணாமலே இருக்கலாமே. அது இன்னும் ஒரு அசட்டுத்தனமான ஒரு தைரியம் அந்த நேரத்துல மட்டும் உங்களுக்கு வந்து. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எதுக்கு இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? நீ போடுற ஒவ்வொரு பிளேடுமே உன்னோட நீ யார வந்து ரசிக்கிறியோ அந்த மனுஷனுக்கு அசிங்கப்படுத்துற மாதிரி தான். இதுக்குதான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா அருமைக்கிட்ட முண்டங்களா. ஒரு தளபதி ரசிகனா கில்லி படத்துக்கு கொடுத்த சப்போர்ட்டை தீனா படத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு நேத்து நான் டிக்கெட்லாம் சர்ச் பண்றேன். டிக்கெட் எல்லாம் கிடைக்கல. சரி ஓகே இந்த வாரத்துல போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். சோ இப்போ வந்து நம்ம இவங்களுக்கும் சப்போர்ட் பண்றோம், அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணோன்ற ஒரு மனப்பக்குவம் இருக்கு பாத்தீங்களா? அது ஓகே. ஏன்னா இந்த படம் வந்து நல்லா ஓடிச்சு, நல்லா திரும்பியும் வந்து ரீ-ரிலீஸ் ஆகி நல்லா பிளாக் பஸ்டர் கொடுத்துச்சுன்னு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது. நம்ம வந்து இதையும் போய் பார்க்கலாம். ஏன்னா 90s நம்ம அந்த படத்தை பார்க்காம வந்துருப்போம் தியேட்டர்ல போயிட்டு. ஸோ அப்படி பார்க்காதது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, போய் பார்க்கலாம் சொல்லிட்டு நம்ம முடிவு பண்றோம். இந்த டைம்ல இந்த மாதிரி பண்ணா நல்லா யோசிச்சு பாருங்க, தளபதி ரசிகர் யாராச்சும் வந்து அந்த படத்தை போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்களா? தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கடா, கொஞ்சமாச்சு. நீ பண்ற ஒரு தப்பு தல ரசிகர் மட்டும்தான் போய் அந்த படத்தை பார்த்தாங்கன்னா இந்த கில்லி படத்தை விட இல்ல கில்லி படத்துக்கிட்ட அந்த அளவுக்காச்சும் ஒரு அளவுக்காச்சும் போய் அமௌண்ட் வந்து டர்ன் ஓவர் ஆகுமா? ஒரு அளவுக்காச்சும் ஆகுமா? ஆகாது இல்ல. ஏன் எல்லாரும் போய் பார்த்தாதான். பொதுவா சொல்லிக்கிறேன், ஒருத்தரை கொண்டாடுங்க தப்பு இல்ல, ஆனா ஒருத்தரை வெறுத்துட்டு கொண்டாடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு கில்லி படத்தோட டைலாக் வரும், அது இப்போ உனக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகும்னு நினைக்கிறேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் திருந்துப்பா தம்பி. தம்மா துண்டு பிளேடு மேல நீ வச்ச நம்பிக்கைய உன் மேல வை, ஜெயிக்கலாம்.